கருத்துரை வழங்கும்படி கேள்வி. இதில் வாழ்த்துறை சொல்ல முடியாது, கருத்துரை தான். ஸ்டாண்டர்ட் நீங்க தான். சொந்தத்தின் சொந்தங்களே, உங்கள் அனைவரையும் பார்ப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இங்கே வந்திருக்கின்ற நிகழ்ச்சி நம்ம தலைவர் ஏசிஎஸ் ஐயா அவர்கள் அனைத்து உலக முதலியார் வேளாளர் சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் மட்டுமல்ல, நம்ம சமுதாயத்தின் தலைவராக 2000 தேர்ந்தெடுத்துட்டோம். அது முதல் போர், இது 2வது போர். இன்னைக்கு நம்ம பல கொடையில் கீழே இருக்கிறோம். என்னை பொறுத்தவரை முதலியார்கள் வேளாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் வருகை தந்திருக்கின்ற அத்துணை சமுதாயத்தினுடைய தலைவர்களுக்கும் அத்துணை பொறுப்பாளர்களுக்கும் முதற்கண் என்னுடைய நன்றியையும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். உங்களது கருத்துக்களை தாராளமாக சொல்லலாம். மேடையிலே மட்டுமல்ல, கீழே இருக்கிறவர்களுக்கும் மைக் கொடுக்குறோம். ஒரு ஒன் வேர்டில் ஒரு வரியில் உங்கள் தகவல்களை நீங்கள் சொல்லலாம். மொத்தத்தில் நம்முடைய எண்ணம் என்ன, நம்முடைய கடமை என்ன, இந்த சமுதாயத்துக்கு நாம் செய்ய வேண்டிய பணி என்ன என்பதை பற்றி நான் கடைசியாக பேசுகிறேன். நன்றி, வணக்கம். மிக முக்கியமானவர் மதிப்புக்குரிய அண்ணன் ஏசிஎஸ் அவர்களே, மேடையில் பெரியவர்களே, வரலாற்று சிறப்புமிக்க இந்த கூட்டத்துக்கு நம்மள இருந்து ஒரு 1/2% தான் தான் இருக்கு. இப்போ அண்ணன் எடுக்கிற இந்த முயற்சிக்கு எல்லாரும் சேர்ந்து வர்ற இந்த திருச்சியில் அண்ணன் நடத்த போகிற இந்த மாநாடுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம யாருன்னு நம்ம தமிழ்நாட்டுக்கு காமிக்கிற ஒரு பெரிய வாய்ப்பு இது. இதில் உட்பிரிவுகளை பற்றி கவலைப்படாமல் ஒரு கால்குலேட் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட பாதி தமிழ்நாடு நம்ம தான். அதை நிரூபிக்கிற வகையில் நம்ம அந்த மாநாடுக்கு அண்ணனோடு நிற்கணும்னு நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். எங்களது கல்லூரி குழுமத்தின் சார்பாக எங்களது பங்களிப்பு எப்பவுமே இருக்கும். தயவு செஞ்சு இந்த உட்பிரிவுகளை பற்றி கவலைப்படாமல் நம்ம ஸ்ட்ரென்த்தை காமிச்சு நம்ம யாருன்னு கொஞ்சம் காமிக்கணும். எல்லாரும் ஒத்துழைக்கணும். நன்றி, வணக்கம். கேட்குறேன். அடுத்ததாக சகோதரி அமீரன் ஏசிஎஸ் அவர்களே மற்றும் இங்கே ஒருங்கிணைந்த நீதியரசர் அவர்களே மற்றும் ஒருங்கிணைந்த வேளாளர் பண்பாட்டு நல சங்கத்துடைய பொதுச் செயலாளர் திரு கொங்கு தேவராஜ் அவர்களே, பொருளாளர் தனவீரன் அவர்களே மற்றும் அவருடைய வருகை தந்திருக்கின்ற கார்காத்த வேளாளர் சங்கத்தினுடைய தலைவர் சுரேஷ் அவர்களே, அண்ணன் ஏசிஎஸ் சண்முகம் அவர்களே, எல்லாரிடமும் பணம் இருக்கும், மனம் இருக்காது. மனமும் பணமும் ஒரு சேர இருப்பவர் அண்ணன் ஏசிஎஸ் அவர்கள். அப்படிப்பட்டவரின் தலைமையின் கீழ் நாம் அனைவரும் ஒன்று சேர இருப்பது நமக்கு பெரும் மகிழ்ச்சி அளிக்கின்றது. ஒவ்வொரு கிராமங்களிலும் நாம் ஒவ்வொரு இனப்பற்று என்ற விதைகளை ஒவ்வொருவருக்கும் விதைக்க வேண்டும். அதை நீரூற்றி வளர்க்க வேண்டும். அப்பொழுதுதான் அவருடைய எண்ணங்கள் நிறைவேறும். அவர் வாழ்நாளிலே அனைத்து பதவிகளையும் பெற்றவர். அனைத்து பதவிகளிலும் அனுபவித்து வந்தவர். நடத்துறதுல எனக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் திருச்சியில் நடத்தினா எல்லாரும் ஒன்று கூடுவாங்க. அடுத்தது கூடுமானம் மட்டும் எல்லார் கையிலையும் வாகனம் இருக்கு. ஒரு வாகனத்தில் 4 பேர் 5 பேர் பயணிக்க முடியும். அது போக கிராம வாரியாக இருக்கிற இடங்கள்ல
திரு வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் मैडम को रेस्पेक्ट बैठ जी आप भी मेहरबानी करके आइए आइए ऊपर आइए बैठ जाइए அமுதா மேடம் திரும்ப மேடைக்கு வாங்க கொஞ்சம் வாங்க தமிழ் மரியாதை சொல்லுங்க ரெண்டு லேடிஸ் வாங்க சிஸ்டர் வாங்க பொன்னுச்சாமி வார்டு உரிமையாளர் சகோதரி அமுதா ராமதாஸ் அவர்களை மேடைக்கு வரும்படி அழைக்கின்றோம் அவங்களோட சேர்ந்து தேவி பாடாங்க बहन जी आपको रेस्पेक्ट नहीं भैया करो सर बहुत धन्यवाद அவரை தொடர்ந்து அவர் நம்மளுடைய ரெண்டு வாழ்த்துறாங்க இங்கே मैं तमिल में friends, Mr. Shegunum Saab, Chandrasekhar ji, and all leaders and all delegates of Mudaliyar and Pillai Association. I welcome all delegates from R&D, Jain Chaudhary, Minister of Cabinet, and all I welcome all delegates, and I hope that you change the politics of Tamil Nadu. I hope you change the politics of Tamil Nadu, and हमारे उत्तरी भारत में आपके समाज को कायस्थ के नाम से जाना जाता है और ये देश में ये पूरे ऑल ओवर कंट्री इज ए बिग पॉपुलेशन इन इंडिया एंड दे चेंज द इंडियन पॉलिटिक्स एंड इंडियन सिनेरियो आई होप इट सो आई थैंक्स मिस्टर सेनुगम और उनकी पार्टी उनके सब फ्रेंड्स को मैं कांग्रेचुलेट करता हूँ इस कॉन्फ्रेंस में कि आप नेक्स्ट इलेक्शन 26 you will change the politics of Tamil Nadu. I hope so. I thanks to all of you to honor me and my wife and my friends. Thank you very much. Thank you. வருகிறேன். அப்படி இருக்கிற பொழுது இந்த அரசியல் என்பது உங்களால் உருவாக்கப்பட்டதுதான். ஐ மீன் இந்த இனம் சார்ந்த மக்கள் உருவாக்கப்பட்டதுதான் அரசியல் என்பது. இன்றைக்கு இருக்கிற திராவிட கழகமாகட்டும் அல்லது இன்றைக்கு இருக்கிற திரையுலகமாகட்டும், இந்த திரையுலகத்தை துவக்கி வைத்தவர் திரு பெருமாள் முதலியார் என்று சொல்வார்கள். பம்மல் பெருமாள் முதலியார். அதில் எனக்கு பெருமை. நான் ஒரு நல்ல இனத்திலே தான் பிறந்திருக்கிறோம் என்பதில் எனக்கு பெருமை. அந்த பெருமைக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள். என் அன்புக்குரிய ரவி அண்ணன் அவர்கள் இந்த இப்படி ஒரு கூட்டம் நடக்கிறது, நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று என்னிடம் சொன்ன பொழுது நான் வேறொரு படப்பிடிப்பில் இருந்தேன். அதாவது சற்று சென்னையை தள்ளி இருந்தேன். அங்கிருந்து நான் எப்படியாவது வந்து விடுகிறேன் என்று சொல்லி நான் உங்களை சந்திப்பதற்காக, என் சொந்தங்களின் முகத்தை பார்ப்பதற்காக நான் வந்திருக்கிறேன். ஆண்டு துக்ளக் பத்திரிகையில் ஏசி சண்முகம் நடந்தால் மாநாடு, நின்றால் பொதுக்கூட்டம் என்று தமிழகத்தையே உலுக்கி எடுத்தவர் ஏசன். இது சோவா அவர்களை யாரும் எளிதாக கன்வின்ஸ் பண்ண முடியாது, ஒரு ஆப்ளிகேஷன் பண்ண முடியாது. மனசில் பட்டதை நேரடியாக சொல்லக்கூடியவர்.
ஏன் முதலமைச்சர் புரட்சி தலைவர்கிட்டே ஒரு சில சண்டைகள் போடுவார், இதெல்லாம் நீ பண்ணாத. அப்படி ஒரு நேர்மையான ஒரு அப்பழக்கற்ற ஒரு அரசியல் தலைவர். அவர் இந்த வார்த்தையை எழுதியிருக்கார், நடந்தால் மாநாடு, நின்றால் பொதுக்கூட்டம். அடுத்து ஒரு கேள்விக்கு பதில் எழுதுகிறார், மக்களவை தேர்தலில் பாமக தலைமையில் தனி அணி அமைத்து போட்டியிட 45 ஜாதி சங்கங்கள் தலைவர் முடிவு செய்திருப்பதை பற்றி தங்கள் கருத்து. பதில், சாதி அடிப்படையில் ஏசி சங்கம் கூட்டிய கூட்டம் சென்னை நகரையே ஸ்தம்பிக்க வைத்தது. அதை விடவா இவர்கள் கூட்டம் சேர்த்துவிடப் போகிறார்கள்? தேராது. அவர் மாநில எழுதியிருக்கார்.